வானம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்னைக்கு ஒரு சோகமான ஒரு விஷயம் தான் பேச போறேன். எனக்கு பொதுவாவே இந்த கிரைம் விஷயங்கள் வந்து எனக்கு பேசுறதுக்கு ஆர்வம் இல்ல. இருந்தாலும் நேற்றைக்கு தினம் வந்து ஒரு சம்பவம் சென்னையில நடந்தது. அத பத்தி பேசணும்னு நானு விரும்புறேன். அ பொதுவா கிரைம் விஷயங்கள் நான் ஏன் பேசுறதுன்னா, இத வந்து கடந்த காலம் உங்களுக்கு தெரியும். சில பேர் வந்து அ ரவுடிகள் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டாங்கன்னா, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, கடந்து வந்த பாதைன்னு சில பேர் பேசுவாங்க. அல்லது வந்து ஒரு கோஷ்டி இன்னொரு கோஷ்டியை வெட்டிடும் அதை பற்றி பேசுவாங்க. இல்லை இந்த கஞ்சா, இந்த ப்ரௌன் சுகர் இந்த மாதிரி விற்கிறவங்கள பற்றி அவங்க வெட்டப்பட்டாங்கன்னா அதை பற்றி இந்த கிரைம் ஸ்டோரின்னு சில பேர் பேசுவாங்க. எனக்கு அதில் வந்து பெருசாக எனக்கு ஆர்வமே இல்லை. பேச முடியுன்றது வேற, ஆனால் எனக்கு பேசுறதுக்கு அது ஆர்வமே இல்லை. ஆனால் வந்து சில கொலைகள் குறித்து பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசணும்னு சொன்னாங்கன்னா கூட நான் தவிர்த்துடுவேன். அது வேண்டான்றது எனக்கு எனக்கு நான் அதில் பேசுறதுக்கு என்ன இருக்கு. ஒரு உயிரை இன்னொரு உயிரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுக்கிறதுக்கு யாருக்குமே வந்து அந்த அதிகாரம் இல்ல. ஆனாலும் சில பேர் வந்து அ மனைவிய கொன்னுடுறான், மகள கொன்னுடுறான் வந்து கௌரவ கொலைன்ற பேர்ல. இத மாரி நெறைய வருது. எனக்கு அதுல பெருசா ஆர்வம் இல்ல. பட் நேற்றைய தினம் வந்து இந்த நங்கநல்லூர்ல நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு குற்ற நிகழ்வு. அது வந்து என்னன்னா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அத படிக்கும்போதும் சரி, சில பேர் பேசுறத கேட்கும்போது கூட எனக்கு வருத்தமா இருந்தது. ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் போதைக்கு அடிமையா இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த இறந்து போன அந்த நாகலட்சுமின்னு பல பேர் சொல்றாங்க. அது நாகலட்சுமி கிடையாது. ராஜலட்சுமி. அந்த ராஜலட்சுமி என்ன செஞ்சுட்டாங்க? என்ன குற்றம் செஞ்சுட்டாங்க? அவங்க வந்து குடும்பத்த தூக்கி நிறுத்துறதுக்காக அவங்க வந்து ஒரு தொழில் வந்து செய்றாங்க. அது டெக்ஸ்டைல் பிசினஸ். சாய் சில்க்ஸ்ன்னு சொல்லி ஒரு டெக்ஸ்டைல் பிசினஸ். அத தாண்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டெய்லரிங் வந்து ஒரு ஷாப் மாரி வச்சு, அ பெண்களுக்கான அ ஆடைகள் வடிவமைக்கிறது, புடவைய வந்து எப்படி வடிவமைக்கிறது, வந்து எப்படி கட்டுறதுக்கான வந்து இலகுவா வந்து பெண்கள் வந்து புடவைய கட்டுறதுக்கான அந்த ஒரு அந்த மெத்தட், அந்த முறை, அதெல்லாம் வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணி, நல்லா உண்மையிலேயே வந்து ஒரு என்ன ஒரு சமூகத்தில வந்து இப்படியான பெண்கள் வந்து முன்னேற்றம் அடையறதுக்கு ஒரு என்ன ஒரு தூண்டுதலா கூட அவங்க இருந்திருக்கிறாங்க. ஒரு பெண்கள் வந்து சொந்த கால்ல நிக்க முடியும். என் குடும்பத்தையே தாங்கி நிற்க முடியுன்றதுக்கு இந்த ராஜலட்சுமி போன்றவர்கள் வந்து ஒரு உதாரணம். மற்றபடி அவங்களுடைய எந்த இடத்துலயும் அவங்க வந்து அவங்க வெளியிடக்கூடிய அந்த இன்ஸ்டால வெளியிடக்கூடிய செய்திகள், அதாவது அந்த வீடியோ பதிவு எதுவுமே வந்து ஆபாசமா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இங்க பல பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும். நம்ம குறிப்பிட்டு இந்த இடத்துல சொல்றது சரியா இருக்காது. பல பெண்களே வந்து ஆபாசமா உடலை காட்டுவது, அ ஆடை வடிவமைப்பு என்ற பேர்ல வந்து உடல் கவர்ச்சியை காட்டுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். பட் இந்த பெண்ணை பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா, அவங்களது அதுக்கு பிறகு தான் இப்ப நான் வந்து பெரும்பாலும் நம்ம அந்த இன்ஸ்டால பயணிக்கிறது இல்லனால, இப்ப இந்த செய்தி வந்த பிறகு நம்ம பழைய அந்த இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலயும் வந்து அவங்க ஒரே பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அழகா இருக்கிறாங்கன்ற அந்த ஒரு பிரச்சனை வந்து அவருடைய கணவருக்கு வந்து இருந்திருக்கு. நம்ம செய்திகள் வரும்போது அதுதான் தெரியுது. அவங்க அழகா இருக்கிறது ஒரு குற்றம் கிடையாது. ஆனா அந்த அழகை தாண்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள அழகுபடுத்தினதே வந்து உழைப்பு தான். அந்த உழைப்பின் மூலமா தான் அவங்க வந்து இந்த சமூகத்துக்கே வந்து அழகா தெரிஞ்சிருக்கிறாங்கன்றது என்னுடைய பார்வை. ஆனால் உடல் அழகைன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உழைப்பின் மூலமா அழகை பெற்றவங்கள வந்து அவங்க உடல் அழகை வந்து பலரும் பார்க்கறது ஒரு வேளை வந்து அவருக்கு வந்து ஒரு பொறாமையா இருந்ததா ஒரு வேளை. அவருக்கு பிடிக்கலையா ஒரு வேளை அவர் கணவருக்கு அப்படின்றது எல்லாம் புரிஞ்சுக்க முடியல. ஆனால் இந்த அம்மா வந்து ரொம்ப கொடூரமா வெட்டி கொன்னு இருக்கிறாரு. அப்போ இது சம்மந்தமா 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு பிள்ளைகளுக்கு தகவல் குடுத்துட்டு, அவரு வெட்டி கொன்னதோடு இல்லாம, அவரும் போய் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இது எத காட்டுது? இது வந்து என்னதான் பிரச்சனை இது? ஒரு போதை தலைக்கேறினா கூட ஒரு மனிதன் இப்படி நடந்துக்க முடியுமா? முழுக்க முழுக்க வந்து ராஜலட்சுமி வந்து எந்த இடத்துலயும் அவருடைய இன்ஸ்டால வந்து பார்த்தீங்கன்னா, ஆபாசமா தன்னுடைய உடல காட்டவே இல்ல. அப்படி என்ன அவங்க தவறா நடந்துக்கிட்டாங்க? சில இடங்கள்ல வந்து கடன் பெற்று ஒரு நிறுவனத்த தொடங்குறாங்க. அந்த நிறுவனம் வந்து நஷ்டத்துல வந்து இயங்குனால் கூட, கணவன் வந்து நீங்க பண உதவி செய்யலனாலும் கூட, உடல் உழைப்பின் மூலமா வந்து ஒரு சப்போர்ட் தான் பண்ணியிருக்கிறோமே தவிர, மனைவிக்கு வந்து அவங்கள வந்து வெட்டி கொல்ற அளவுக்கு அவங்க வந்து என்ன குற்றம் செஞ்சாங்க? தன் குடும்பத்த தூக்கி நிறுத்தறதுக்கு தன் சொந்த கால்ல நின்னு எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. அவங்கலாம் பார்த்தா எனக்கு பிரமிப்பா இருக்கும். அது யார வேணாலும் என்னால சொல்ல முடியும். அதிகாலையில 4 மணிக்கு வந்து மீன் வண்டிய வந்து அ வாகனத்துக்கு பின்னாடி கட்டிக்கிட்டு, அதாவது மீன் அந்த பாக்ஸ கட்டிக்கிட்டு வந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர்கள் பயணப்பட்டு பழவேற்காடு, முட்டுக்காடு இந்த பக்கம் இதெல்லாம் போயிட்டு வந்து மீன வந்து வாங்கிட்டு வந்து அ மார்க்கெட்ல விக்கிற பல பேர நான் வந்து பார்த்துருக்கிறேன். அதிகாலையில 3 மணி, 4 மணிக்கெல்லாம் கோயம்பேட்ல போய் வந்து பூவ வாங்கிட்டு வந்து வந்து உடல் வலிக்க உட்கார்ந்து
கட்டி அதை மாலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொற்பமான ஒரு 300 400 சம்பாதிக்கிற அந்த பெண்களையும் நான் பார்த்துருக்கிறேன். இப்படி வந்து தன் சொந்த கால்ல நிற்கக்கூடிய பல பெண்கள் இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. அது கார்மெண்ட் கம்பெனியா இருக்கட்டும், சின்ன சின்ன நிறுவனங்களா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தன் சொந்த கால்ல நிற்கணுன்றதை தாண்டி என்ன கேட்டா தன் கணவனுக்கும் வந்து நம்ம உழைப்பின் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த பணம் வந்து ஒரு உதவிகரமா இருக்கும். ஆனா கணவன் மட்டுமே வந்து உழைச்சி வந்து பொருள் ஈட்டுறதுல வந்து சிரமப்படும் போது கணவனுக்கு ஒத்துழைக்கிறதுக்காக வந்து அல்லது கணவனோட சேர்ந்து வந்து தன்னுடைய குடும்ப கஷ்டங்களை வந்து பகிர்ந்துக்கிறதுக்காக பல பெண்கள் வந்து உடல் உழைப்புல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க போராடிட்டு இருக்கும்போது இது போன்ற ஒரு ஒரு சந்தேகம்ன்றது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா போதை தலைக்கர்னா வெட்டி கொள்ள முடியுமா? என்ன நியாயம் இது? அநியாயமா இப்போ வந்து அவரும் வந்து தற்கொலை பண்ணிட்டு இந்த 2 பிள்ளைகளை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனாதையாக்குறது எந்த வகையில நியாயம் தெரியல. இது யார் மீது இதுல நான் வந்து குறை சொல்றதுனே தெரியல. இறந்து போன மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா சிறையில் இருந்தாருன்னா கூட நம்ம குற்றம் சாட்ட முடியும். இறந்து போன மனிதரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தற்கொலை பண்ணிட்டு சாகிறது எதுக்காக இப்படி ஒரு ஒரு உணர்ச்சிக்கு அடிமையாகி ஆவேசத்துக்கு அடிமையாகி எதுக்காக இந்த நிகழ்வு? எனக்கு அதனால தான் எனக்கு இந்த பொதுவாக இந்த கிரைம் விஷயங்களை பேசாததுக்கு வந்து காரணமே என்னன்னு கேட்டா, எல்லாமே ஒரு நிமிடத்துல அது முடிஞ்சிருச்சு. இந்த கொலைகள் எல்லாமே ஆவேசத்துல கொலை பண்றதுங்க அத்தனையுமே ஒரு நிமிடத்துல தானே எல்லாமே நடக்குது. சொல்லுங்க. ஆவேசம் தன்னை மறந்து வந்து தன் நிலை மறந்து, சமநிலை மறந்து நடக்கக்கூடியது. ஆனா அதுக்கு பிறகு அதனுடைய விளைவுகள் எவ்வளோ இருக்கு பாருங்க. இந்த 2 பிள்ளைகளை இன்னைக்கு யார் காப்பாத்துறது? 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எவ்வளோ அந்த கொடூரமா வெட்டி கொல்லும்போது அவங்க எவ்வளோ தவிச்சிருப்பாங்க, எவ்வளோ இந்த அந்த ஒரு ஒரு நிமிடம் தானே. அவ்வளோ கொடூரமா வெட்டி கொல்ற அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? எவ்வளோ கதைகள் என்னென்னோ கதைகள்லாம் சொல்லுவாங்க. அந்த கதை, இந்த கதை இதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த பெண்ணை குறித்து வந்து கேள்விப்படும்போது, எந்த விதமான யாருமே தவறாவே வந்து இந்த பெண்ணை பத்தி சொல்லவே இல்ல. அப்படியே தவறா நடந்தா கூட நம்ம வெட்டுறதுக்கெல்லாம் என்ன உரிமை இருக்கு? விட்டு விலகி போயிடலாம். இல்ல விவாகரத்து பண்ணிட்டு போயிடலாம். தனக்கான வாழ்க்கையை தேடிட்டு போயிருக்கலாம் கணவர். ஆனால் இந்த இடத்துல அந்த அம்மா வந்து முழுக்க முழுக்க அவங்கள பத்தி வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது தன் கணவனுக்கு வந்து தன் கணவன் குடும்பத்தை தாங்கி நிக்கணும். ஆனா அவர் தாங்கி நிக்கல. ஆனா இவங்க வந்து அந்த பொறுப்பை ஏத்துக்கிறாங்க. இது மாதிரி எத்தனை பெண்கள் வந்து தன் கணவன் வந்து இயலாமையை வெளிக்காட்டாமல் கூட தன் கணவனுடைய ஒத்துழைப்பு இல்லைனால் கூட சுயமா நின்று முன்னேறக்கூடிய எத்தனையோ டெய்லர்களை நான் பார்த்துருக்கேன். பெண் டெய்லர்களை நம்ம வந்து பார்த்துருக்குறோம். உழைப்பாளிகளை பார்த்துருக்குறோம். கம்பெனியில் நிறுவனத்தில் வேலை செய்யணும். காலையில் 8 மணிக்கு வேலைக்கு வந்து ராத்திரி 9 மணிக்கு 10 மணிக்கு வந்து வீடு திரும்பக்கூடிய பெண்கள் கூட இருக்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தப்பான பார்வையில் வந்து கணவர்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா எல்லாரும் கையில் கத்தி எடுத்தாங்கன்னா பெண் சமூகமே இருக்காது. அநியாயம் இது. ரொம்ப அநியாயமா இருக்கு. இந்த இடத்துல வந்து நான் இப்போ இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் மட்டும் தான் நான் சொல்ல விரும்புறேன். தயவு செய்து மனைவியை நேசிங்க. அவங்களுடைய கஷ்டங்களை கேளுங்க. அவங்க படக்கூடிய துன்பங்களை நீங்க ஆதரவா தான் இருக்கணுமே தவிர இந்த இடத்துல வந்து கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு வீட்டை விட்டு வெளியேறி போய் வேலை செய்யற பெண்கள் அத்தனை பேர் நீங்க சந்தேக கண்ணோட பார்க்கறதே வந்து ஒரு ஆணாதிக்க சிந்தனை தான். அந்த மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னு வைங்க. எல்லா வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய அத்தனை ஆண்களையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சந்தேக பறவையில பெண்கள் பார்த்தாங்கன்னா எல்லாரும் கையில கத்தி எடுத்தாங்கன்னா ஆண் சமூகமே இருக்காது. இது வந்து முழுக்க முழுக்க இதை வந்து நான் யூகிக்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மனிதருக்கு வந்து பார்த்தா தன் மனைவி மீது சந்தேகம் இருந்திருக்கு. அவங்க எப்படி அழகானாங்கன்னு பார்க்கணும். அந்த அழகு தான் பிரச்சனைங்க. அழகு பிரச்சனை இருக்கலாம் அல்லது அதை தாண்டி வந்து பார்த்தா பண பிரச்சனை இருக்கலாம். அவங்க வந்து உழைப்பின் மூலமா தான் அவங்க அழகா இருக்கிறாங்க. அந்த பெண்ணை இன்னைக்கு பெருமையா பேசுறதுன்னு கேட்டா அவங்க ரொம்ப வந்து உடல் அழகை பத்தி யாரும் பேசவே இல்லை. உழைப்பின் மூலமா அவங்க நின்று இருக்கிறாங்க. சொந்த கால நின்று அதுதான் இங்க வந்து அழகு. அந்த பெண்ணுக்கே உள்ள அழகே என்னன்னு கேட்டா ராஜலட்சுமியோட அழகே என்னன்னா அந்த உழைப்பு தான். அவங்க கிட்ட அந்த உழைப்பு தான் சொந்த கால நின்று முன்னேறது தான். ஒரு சில நேரங்களில் சில நிறுவனங்கள் ஆரம்பிக்கும் போது நஷ்டங்கள் ஏற்படுறது உண்மைதான். ஒரு பக்கம் பண கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருந்தா கூட பாத்தீங்கன்னா அந்த கோபத்தை யார் மீது வெளிப்படுத்துவாங்க? கணவன் மீதே கூட வெளிப்படுத்தி இருக்கட்டுமே, கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கட்டுமே. மனைவி தானே அன்னைக்குள்ள அவங்களுக்கு நெருக்கடியை வந்து பாத்தீங்கன்னா வந்து கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தா கூட அதை செஞ்சிடக்கூடாது. கோபத்தை வெளிப்படுத்தினாங்களான்னு தெரியாது. ஆனால் பெரும்பாலும் வந்து எல்லாருமே கணவர் மீது தான் குறை சொல்றாங்க. உள்ளபடியே கணவர் வந்து பாத்தீங்கன்னா குற்றமற்றவர், ராஜலட்சுமி தான் குற்றமானவர் சொன்னா அவர் வந்து தற்கொலை பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அப்போ ஒரு உணர்ச்சி வேகத்துல வந்து நீங்க வந்து கொண்டுட்டு நீங்க தூக்கல தொங்குறதுல என்ன அர்த்தம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இது போன்ற நிகழ்வுகள் நடக்காம இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய பார்வையா இருக்கு. தயவு செய்து இந்த காணொலி பார்க்கறதுல இந்த காணொலி மூலமா நான் கேட்டுக்கிறது அத்தனை பேர் நான் சொல்றேன். தயவு செஞ்சு மனைவியை நேசிங்க. எந்த இடத்துலயும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மனைவி மற்றவர்கள் கையில மற்றவர்கள் வந்து குறை சொன்னாலோ அல்லது தவறா பேசினாலோ கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து
உங்கள் மனைவி மீது வந்து நம்பிக்கையோடு இருங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மீதான வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பணி சுமையை குறைக்கிறதுக்கு நீங்க பாருங்க. நீங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உழைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பல குடும்பங்கள நான் பார்த்துருக்கேன். மனைவி வந்து உழைக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வண்டி எடுத்துட்டு ஜாலியா சுத்துறதும், போறதுமா இருக்கான். நெறைய இடத்துல நான் பார்த்துருக்கிறேன். நெறைய குடும்பம் என்னால சொல்ல முடியும். மனைவி கடுமையா வந்து உழைக்கிறாங்க. மனைவி ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல வேலை செய்றாங்கன்றதுனாலேயே வந்து சில பேர் கணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு வேலைய தேடிக்காம, உருப்படி இல்லாம சுத்திட்டே இருக்கான். அங்க உத்தியோகம் புருஷ லட்சணம் இருக்கு. அத வந்து பார்த்தீங்கன்னா, வந்து அந்த இடத்துல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மனைவியோட வந்து வந்து அவங்க என்னதான் மனைவி வந்து அ வசதி வாய்ப்போட இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த வசதி வாய்ப்புல வந்து பார்த்தீங்கன்னா, அனுபவிக்கிறதா இல்லாம, அந்த வசதி வாய்ப்ப கூட்டுற இடத்துல தான் நீங்க இருக்கணும். அந்த வசதி வாய்ப்ப அனுபவிக்கிற இடத்துல இருக்கக்கூடாது. மனைவி அப்படிதான் பல பேர் நினைக்கிறாங்கன்னா, பணம் கேட்கிற மரம் மாரி நினைச்சுக்கிறான் மனைவிய. அவங்க காலையில 8 மணிக்கு போய் ராத்திரி 10 மணி வரைக்கும் உழைக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அந்த உழைப்பின் வலிய கூட பொருட்படுத்துறதே கிடையாது. இவன் அத பத்தி ஜாலியா இவன் ஒரு பக்கம் வந்து அந்த சம்பளத்த எத்தனையோ பேருடைய மனைவிகளுடைய சம்பளத்த வாங்கி கையில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே வாங்காம, மனைவி சம்பளம் வாங்காம, அந்த சம்பளத்த வந்து கணவன்கள் வாங்குறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இங்க யாரையும் கணவர்களுக்கு வந்து மட்டப்படுத்தி பேசணும், குறை சொல்லி பேசணுன்ற நோக்கம் எனக்கு கிடையாது. ஆனா எத்தனையோ இடங்கள்ல அப்படிதான் மனைவி சம்பாத்தியத்தையே வந்து கணவன் வாங்கிக்கிட்டு, அவனுடைய சம்பாத்தியத்த வந்து மனைவி கண்ல கூட காட்டாம எத்தனையோ கணவன்கள் இருக்கிறத நான் பார்க்குறேன். இது வந்து உள்ளபடியே இந்த நங்கநல்லூர்ல நடந்த விஷயம் வந்து வருத்தமா இருக்கு. இது வந்து இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் சமூகத்துல நடக்கக்கூடாது. தயவு செய்து இந்த காணொளியில கேட்கறது தான், குடிப்பழக்கம் உள்ள கணவர்கள், தயவு செய்து அந்த குடிப்பழக்கத்த விட்டுருங்க. இப்ப இதுக்கு பிரதான காரணம் இப்ப இந்த ராஜலட்சுமியோட இந்த மரணத்துக்கு காரணமே வந்து கணவர்கிட்ட இருந்த குடிப்பழக்கம் தான். அந்த குடி தலைக்கு ஏறினதுனால தான் எல்லாமே தப்பு தப்பா தெரிஞ்சிருக்கு. இங்க சுய நினைவு உள்ளவனே இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறிவோட செயல்படுறது இல்ல. அப்போ போதையில இருக்கிறவன் தன் சுய அறிவை இழந்தனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பம் அழகான குடும்பம், அழகான குடும்பம், அருமையான குடும்பம், அழகான குடும்பம் 2 பிள்ளைகள் இருக்குது. அவங்க எங்கேயோ கடந்து போயிருந்தோம். ஆனா வந்து இன்னைக்கு வந்து 2 குழந்தைகள் அனாதை ஆயிடுச்சு. 2 பணம் தேவையில்லாம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாழ வேண்டிய ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. வெட்டுப்பட்டு உயிரிழந்திருக்காங்க. எவ்வளோ கஷ்டம் வந்திருக்கும் சொல்லுங்க. இது இந்த அநியாயம் பொறுக்க முடியாம தான் நான் பேசுனேன் நானு. அநியாயம். அத தாண்டி போய் வந்து பார்த்தீங்கன்னா, கோழைத்தனமா போய் தற்கொலை பண்ணிக்கிட்டு, இத சாதிச்சது என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியவே இல்ல இதுல. பிடிக்கலன்னா நீங்க விலகி போயிருங்க. யாரையும் கொல்றதுக்கு வந்து இங்க உரிமையே இல்ல. உங்களுக்கு பிடிக்கலையா? கொஞ்ச காலம் நீங்க தனியா கூட நீங்க நீங்க சட்டப்பூர்வமா கூட பிரிய வேணாம். நீங்க வந்து தனிமையா கூட வாழ்ந்துட்டு போங்க. உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போங்க. ஆனா அவங்கள விட்டுறணும். அவங்கள கொல்றது வந்துன்றது ரொம்ப ரொம்ப இது வந்து கண்டிக்கத்தக்கது. பிடிக்கலன்னா வந்து விலகி போறதுங்க சட்டமே இருக்குங்க. வந்து பிடிக்கலன்னா விவாகரத்து போயிடுங்க. ஆனா இந்த மாதிரி வெட்டுப்பட்டு சாதிக்கணும். அந்த பிள்ளைகளுக்காக வாழ்ந்திருப்பாங்க. இப்ப அந்த பிள்ளைகளும் அனாதை ஆயிடுச்சு. நீங்களும் செத்து அந்த பிள்ளைகளும் அனாதையாக்கி எதுக்கு இந்த மாதிரி ஒரு கொடூரமான சிந்தனை எதுக்கு? ஸோ இது வந்து இது போன்ற சம்பவம் நடக்காம பார்த்துப்போம். நன்றி, வணக்கம்.